ஹாய் காய்ஸ், வாங்க செம்ம யம்மியான சிக்கன் பிரியாணி. அது பாஸ்மதி ரைஸ் வச்சு 2 டம்ளர் தான் வச்சு குக் பண்ண போகிறேன். ஏன்னா மெஷர்மெண்ட்டு பார்க்கலாம். இப்போ ஆயில் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் மேலே கொடுக்குற ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வெடித்ததுக்கப்புறமா ஆனியன் வந்து 3 ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அது வந்து பொரியணுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறமா அதில் வந்து 2 பச்சை மிளகாய் வந்து கீறி போட்டுக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. மெஷர்மெண்ட் மேலே இருக்குது, கரெக்டாக பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. நல்லா அடிப்பிடிக்காமல் கிண்டிக்கோங்க. அந்த வாசம் தாங்க நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. அப்புறம் நான் கொடுத்துருக்க ஒரு பேஸ்ட் தாங்க அதில் ரொம்ப முக்கியமே. இந்த பேஸ்ட் மேலே கொடுத்துருக்கேன், அதை நல்லா பேஸ்ட் பண்ணி அரைச்சி போட்டுக்கோங்க. தக்காளி 2 ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து மசாலாஸ்னு பார்த்திங்கன்னா பெருசாக இல்லை. ரெட் சில்லி பவுடரு, சிக்கன் மசாலா, கறி மசாலா, சால்ட்டு, அவ்வளோதான். இதை போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. இந்த டைம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். பிரியாணியில் வந்து எப்போதுமே எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் டேஸ்ட் வந்து அதிகமாக கொடுக்கும். நிறைய பேர் கேர்டு ஆட் பண்ணுவாங்க. ஸோ நான் கேர்டு ஆட் பண்ணாமல் வந்து பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள் எப்படி பிரிஞ்சு வருதுன்னு. இந்த டைமில் நீங்கள் சிக்கன் வந்து நான் 1/2 kg ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா வந்து அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வந்து கிண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா பாயில் ஆகும். அதுலேருந்து ஆல்ரெடி வந்து தண்ணி வந்து வரும். அது இல்லாமல் நம்ம வந்து 2 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றினாலே போதும். ஏன்னா சிக்கன்லேருந்து தண்ணி வந்தால் கொஞ்சம் குழஞ்சிடும், அதுக்காக தான். அதுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸ் வந்து 2 டம்ளர் அளவுக்கு ஆல்ரெடி வந்து 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன். அதை ஆட் பண்ணிவிட்டேன். இப்போது 2 கிண்டிட்டு கீ எவ்வளோக்கு எவ்வளோ ஊற்றுறோமோ அதுதான் நம்ம பிரியாணியோட டேஸ்ட்டு. ஸோ கீ வந்து கொஞ்சம் நிறையா ஆட் பண்ணிக்கோங்க. 3 விசில் விட்டு இறக்குனிங்கன்னா பிரியாணி சும்மா சுடன்னு கம்முன்னு ரெடி ஆயிரும். நீங்கள் என்ன சொல்கிறது, அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கும். ஸோ நாங்களும் அப்படி தான். இந்த மசாலா நீங்கள் உண்மையாலுமே அரைச்சி போட்டு பாருங்கள், அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அண்ட் இது நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் சாப்பிட எடுத்துகிட்டு போயிட்டேன். சாதம் பாருங்கள், நல்லா உதிரியாக இருக்குது. அதே மாதிரி தான் சிக்கனும் வந்துட்டு சூப்பராக வந்து பாயில் ஆகிருந்துச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். பிகே விலாக்ஸ் தமிழை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.